தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு பெண்மணி தன்னுடைய சபை மக்கள் மத்தியிலும் ஆவிக்குரிய நண்பர்கள் மத்தியிலும் நல்ல விசுவாசமுள்ள ஒரு சகோதரியாக அறியப்பட்டிருக்கின்றார். அவர் அன்பு உள்ளவர் என்றும் தாழ்மை உள்ளவர் என்றும் யாருக்கும் நன்மை செய்கின்றவர் என்றும் எல்லாரையும் நன்றாய் உபசரிக்கின்றவர் என்றும் சாட்சி பெற்றிருக்கின்றார். அதே வேளையில் கர்த்தரை அறியாத அவருடைய உறவினர்கள் சிலர் அந்த பெண்மணியை அன்பற்றவர் என்றும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவர் என்றும் உறவுகளை மதிக்காதவர் என்றும் கோபத்தால் சபிக்கின்றவர் என்றும் கூறுகின்றார்கள். உண்மை என்ன? தன்னிடத்தில் நன்றாக நடந்து கொள்கின்ற சபை மக்களிடம் அவரும் நல்லவராக நடந்து கொள்கின்றார். ஆனால் அவ்வித பண்புகள் இல்லாத உறவினர்களிடமோ மோசமாக நடந்து கொள்கின்றார். இது நல்லவனுக்கு நல்லவன் தீயவனுக்கு தீயவன் என்ற உலக கொள்கையை சார்ந்த அனுபவமாகும். நம்மிடம் நன்றாக நடந்து கொள்கின்றவர்களின் விஷயத்தில் நாம் அன்பாகவும் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் உதவி செய்கிற விதமாகவும் நடந்து கொள்ளுதல் எளிதான விஷயம். ஆனால் அவ்விதம் நடக்காதவர்களிடமும் நாம் ஆவிக்கேற்ற நல்லவர்களாக நடந்து கொள்வதில்தான் நாம் உண்மையிலேயே நல்லவர்களா என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. மலர்களின் நறுமணத்தை நல்லவர்களும் தீயவர்களும் ஒரே விதமாக முகர முடிகின்றது. சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை தீயவர்களும் நல்லவர்களும் அனுபவிக்க செய்கிறது. ஆறுகளும் கடலும் நல்லவர்களையும் தீயவர்களையும் சமமாகவே பாவிக்கின்றன. ஏனென்றால் அவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படியே இருக்கின்றன. ஆனால் மனிதர்களோ மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து நண்பர்களை மட்டுமல்ல சத்துருக்களையும் நேசிக்க சொன்னார். நல்லவர்களுக்கு மட்டுமல்ல பகைக்கின்றவர்களுக்கும் நல்லதை செய்ய சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் மற்றவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்று பாராமல் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றாரோ அப்படியே ஒரே விதமாக இருங்கள் என்பதாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவ்விதமாக நாங்கள் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.